தொடரில் ராஜஸ்தான் அணி மற்றும் பெங்களூரு அணி சமீபத்தில் விற்பனைக்கு வந்தது. இதில் ராஜஸ்தான் அணியை அமெரிக்க தொழிலதிபர் மற்றும் வால்மார்ட், ஃபோர்டு போன்ற முக்கிய நிறுவனங்களின் பங்குதாரரான கல் சோமானி 13,500 கோடிக்கு வாங்கினார். ராஜஸ்தான் அணியை தொடர்ந்து தற்போது ஆதித்யா பிர்லா குழுமம், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமம், போல்ட் வெஞ்சர்ஸ் மற்றும் பிளாக்ஸ்டோனின் PXPE ஆகிய நிறுவனங்கள் இணைந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வாங்கியிருக்கின்றன. இதற்கு முன்பு பெங்களூரு அணியை வாங்குவதற்கு 2 பெரிய நிறுவனங்களான ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பங்கு முதலீட்டு நிறுவனமான EQT மற்றும் மணிபால் ஹாஸ்பிட்டல் நிறுவனம் ஆகியவை போட்டியிட்டு வந்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தற்போது 16,700 கோடிக்கு ஆதித்யா பிர்லா குழுமம், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமம், போல்ட் வெஞ்சர்ஸ் மற்றும் பிளாக்ஸ்டோனின் BXPE ஆகிய நிறுவனங்கள் RCB அணியை வாங்கியிருக்கின்றன. இந்நிலையில் புதிய உரிமையாளர்கள் கைகளுக்கு RCB மாறியதால் அதன் பெயர் மாற்றப்படுமா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதுகுறித்து குமார் மங்கலம் பிர்லாவின் மகள் அனன்யா பிர்லா தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் RCB அணி ரூபாய் 16,705 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆதித்யா பிர்லா குழுமம், டேவிட் பிளிட்சர், பிளாக்ஸ்டோன் இணைந்து RCB அணியை கைப்பற்றியுள்ளது. நல்ல விஷயம் என்னவென்றால், ஆதித்யா பிர்லா குழுமத்தின் அறிக்கைப்படி அணியின் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என்ற பெயர் மாற்றப்படாமல் அப்படியே தொடரும் என்று தெரிவித்துள்ளார். இந்த பதிவு RCB ரசிகர்களை குஷியாக்கியுள்ளது.